ஹாய் ஹலோ பேப்ஸ், எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே சேஃபாக ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்ட்டு நம்புறேன்டா. இன்றைக்கி நம்ம வந்து எல்லாருமே ரொம்ப கேட்டுகிட்டே இருக்கிற ஓய் மாமாவுக்கு வந்து ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டோரியாக இருக்கும், ஓகேவா? ஜஸ்ட் ஒன் ஷாட் தான். நான் அதுக்கப்புறமா வந்து நான் எஃப்எஃப் போடுறேன், ஓகேவா? அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் பேசிக்கிறேன். உங்களுக்கு அது பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு சத்தியமாக தெரியல. ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னல் மூமெண்ட்டாக தான் ஆக்சுவலி இருக்குது. என்னுடைய நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அந்த 2 ஹனாஃபிக்ஸ் 2.0 அந்த 2 சேனலுமே வந்து எனக்கு ஒரு சில காப்பிரைட் இஷ்யூவால் வந்து ஃபுல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் என்னால் வந்து அதில் வந்து வீடியோ போட முடியல. ஸோ ஃபுல்லாக போயிடுச்சு அந்த சேனலு. ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் அப்படி தான் ஓப்பன் பண்ணேன். அகெயின் அந்த சேனல் போயிடுச்சு. திருப்பி எப்படியோ நான் அதை வர வச்சேன், திருப்பியும் போயிடுச்சு. அகெயின் அதை இது பண்ணேன், திருப்பியும் போயிடுச்சு. எனக்கு லிட்டரலி வந்து அட போடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் அதை அப்படியே வந்து விட்டுட்டேன். பட் வந்து எனக்கு ஓகே, நம்ம அகெயின் வேறு சேனல் ஓப்பன் பண்ணுவோம், நம்ம அந்த சேனலை திருப்பி கொண்டு வர வேணாம், வேறு ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அகெயின் வந்து வேறு சேனல் ஓப்பன் பண்ணேன். ஒரு சில இஷ்யூவால் தான் என்னால் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து டேக்குக்கு வந்து போட முடியல. அதனால தான் நான் வந்து ஒயன் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு சம் ரீசன்ஸ் இருக்குது, அது அப்புறமா நான் சொல்கிறேன். அதனால தான் நான் ஒயன்எஃப்எஃப் போட்டுட்டு இருந்தேன். ஸோ டேக்குக் போட்ட உடனே வந்து இவ்வளோ பேர் அதை கண்டுபிடிச்சி வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்கன்ட்டு நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. நிஜமாக சொல்லணுன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்த சேனல் வந்து ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், கண்டிப்பாக என்னுடைய வாய்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் வந்து ஒயன்எஃப்எஃப் போடும்போது கூட ஒரு சில பேப்ஸ் வந்து என்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணாங்க, கமெண்ட் பண்ணாங்க, இங்கே தானே அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் டேக்குக் போட்ட உடனே வந்து எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க வாய்ஸை கண்டுபிடிச்சி. எனக்கு ஒரு மாதிரி அது ஓகே, நம்ம வந்து நிறைய பேப்ஸை வந்து நம்ம சம்பாதிச்சு வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. எவ்வளோ தான் நம்மளை வந்து கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மக்கிட்ட எவ்வளோ பேர் வந்து நம்மக்கிட்ட பேசாமல் அவாய்ட் பண்ணாலும் திடீர்னு ஒரு நாள் நம்ம வந்து நிற்கும்போது பேசுகிறவங்க தான் வந்து மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் பர்சன் சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி நீங்களாம் வந்து கமெண்ட் பண்ணுவோம். எனக்கு சீரியஸ்லி எனக்கு வந்து அவ்வளோ எமோஷ்னலாக ஆகிடுச்சு அந்த கமெண்ட்டில் பார்க்கும்போது. கண்டுபிடிச்சி வந்திருக்காங்களா, பேசுகிறாங்களா, நானும் தெரிஞ்சிடுச்சா அப்படிங்கிற மாதிரி எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுடா. தேங்க்யூ ஸோ மச். நான் சில கமெண்ட்ஸுக்கு நான் ரிப்ளை பண்ணலடா, ஐம் சாரிடா. நான் சீக்கிரமாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் வந்து அப்பப்போ நான் ஒயனுக்கு வந்து ஒன் ஷாட் போடுவேன்டா. ஸோ கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை பிடிக்கலன்னா நீங்கள் பார்க்க வேணாம். அண்ட் டேக்குக்கு வந்து நான் வந்து எஃப்எஃப் ஹார்ட்லெஸ் மாஃபியா தான் நான் போடலான்னு இருந்தேன். ஸோ நான் அதை வந்து சீக்கிரமாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நிறைய பேர் அந்த ப்ரொஃபஸர் ஹஸ்பண்ட் எஃப்எஃப்எம் வந்து கேட்டிருந்தீங்க. ஓல்டு சேனலில் கொடுத்த மாதிரி இல்லாமல் நான் வேறு ஸ்டோரியோட அந்த டாப்பிக்கில் நான் வேறு ஸ்டோரியோட கண்டிப்பாக நான் வந்து எஃப்எஃப் போடுறேன்டா, ஓகேவா? சரி, இன்றைக்கி நம்ம வந்து ஓஎம்எம்மை வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப 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 தேங்க்யூ அண்ட் வந்து லவ் யூ ஸோ மச் கைஸ். ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே டயாங் டயாங் ஏய் பொண்டாட்டி, டேய் பேசுடா பொண்டாட்டி, பேசு பொண்டாட்டி. பட் ஆப்போசிட் சைடுன்னு எந்த ஒரு சவுண்டும் இல்லை. ப்ளீஸ்டா, சாரிடா, பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே தான் கேட்டே இருக்காங்க. டே பேசவே இல்லை பொண்டாட்டி. சாரிடா, ஐம் ரியலி ரியலி சாரிடா, ப்ளீஸ் பேசு பேசு ப்ளீஸ் ப்ளீஸ். சல்லெல்லாம் போயிடுச்சு இல்லை அம்மில்ல. ஒழுங்கு மரியாதையாக வாயை மூடிட்டு போயிடு. உன் மேலே நான் செம்ம கோவத்தில் இருக்கேன், இன்னும் என்னை கோவப்படுத்தாத பொண்டாட்டி. சாரிடா, நான் என்ன பண்ணுவேன், லாஸ்ட் மினிட்ல இப்படி ஆயிடுச்சு, ஐம் சாரிடா. இங்கே பாரு மாமா, நான் செம்ம கோவத்தில் இருக்கேன், தயவு செஞ்சு என்கிட்ட பேசவே பேசாத. ஏய் சாரிடா பொண்டாட்டி, ப்ளீஸ் பேசு பேசு. சொல்லலாம் அம்முல பேசுடா. உங்ககிட்ட நான் என்னடா சொன்னேன், என்ன சொன்னேன்? நேற்று என்னுடைய கிராஜுவேஷன் டே, கண்டிப்பாக நீங்கள் வரணும்னு நான் சொன்னேன்ல. நான் கிராஜுவேட் ஆகிறத நீ பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் மாமா. ஆனால் நீ இப்படி பேசாத, ரொம்ப செம்ம கோவத்தில் இருக்கேன். ஐயோ பொண்டாட்டி சாரிடா. நான் என்ன பண்ணுவேன், கடைசி நேரத்தில் இங்கே எனக்கு வேலை வந்துடுச்சு, நான் கிளம்பி ரெடியாக தான் இருந்தேன். ஆனால் இங்கே ஊரில் மழை வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடுச்சி. அதனால தான் ஐம் சாரி டேம், ப்ளீஸ் பேசு ப்ளீஸ். இந்த மாதிரி கோவப்படாத ப்ளீஸ். நம்ம தான் சரி கவனில் இருக்கேன், நானே உனக்கு கால் பண்ணுவேன், மூடிட்டு ஃபோன் வச்சிடு அப்படின்ட்டு டேங் கட் பண்ணிட்டான். ஜேகே கால் அகெயின் பண்ணுவான்ட்டு டேங் வெயிட் பண்ணுறான். பட் நம்ம
ஜேகே பைப்பில் கால் பண்ணவே இல்லை, டேக் அது இன்னும் கொஞ்சம் கோவம். நான் பேசாமல் கட் பண்ணுறேன், திருப்பி கால் பண்ணி சமாதானப்படுத்துகிறானா இல்லையான்னு பாரு. இவனுக்கு துளிர் விட்டு போச்சு 3 வருஷம். இந்த 3 வருஷத்தில் அவன் என்ன சுத்தமாக மறந்துடான். அவனுக்கு இருக்கு நேரில் போய் அப்படின்னு சொல்லிட்டு டேங் இந்த பக்கம் இருக்கார். அந்த பக்கம் வந்து செம்ம ரெயினாக இருக்குது இந்தியாவில். ஸோ ஜங்குக்கு வந்து இந்தியாவில் இருக்கான், டேங் வந்து யூஎஸ்ஏல இருக்கான். இந்தியாவில் செம்ம ரெயினாக இருக்குது. ஸோ அதனால் ஜேகே வந்து அந்த வயலில் உள்ள அந்த வரப்பை வெட்டிட்டு ஸோ அந்த மாதிரியான விஷயத்தில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கான். இந்த சைடு டேங் வந்து வேக வேகமாக வந்து டிக்கெட்லாம் போட்டு பைபிளில் வந்து இந்தியாவுக்கு வந்து கிளம்பிட்டு இருக்கு. சின்னதாக இன்ட்ரோ பார்த்தோம் அப்படின்னாக்கா டேக்குக்கு 2 பேரும் வந்து அத்தை பசங்க, அதாவது ஜேகேவுடைய அப்பாவும் டேங்குடைய அம்மாவும் அண்ணன் தங்கச்சிங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இது ரிலேஷன். ஸோ வந்து தங்கச்சி வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தது யூஎஸ்ஏல. ஸோ அதனால் யூஎஸ்ஏல அவங்க செட்டில் ஆகிருக்காங்க. ஜேகே வந்து இந்தியாவில் இருக்காங்க. டேங் வந்து யூஎஸ்ஏல தான் வந்து படிக்கிறாங்க. 12th வரைக்கும் வந்து ஊரில் படிச்சிருப்பாங்க. மாமா கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஊரில் தான் இருந்திருப்பான். ஸோ அதுக்கப்புறம் வந்து காலேஜுக்கு வந்து அவங்க அப்பா வந்து ஸ்ட்ரிக்டாக நீ வந்து நம்ம பிஸ்னஸ் எடுத்து நடத்தணுன்னாக்கா நீ இங்கே தான் படித்தாகணும், ஸோ வந்து இங்கே தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 வருஷத்தில் வந்து அங்கே இது பண்ணிட்டாங்க. ஸோ உடனே யூஎஸ்ஏ அப்படிங்கும்போது உடனே அவளால் வர முடியாதுல்ல. ஸோ அதனால் 3 வருஷம் கழிச்சு தான் டேங்கில் வர முடியும். இந்த 3 வருஷமாக வந்து நம்ம டேக்குக்கு 2 பேரும் வந்து ஃபோனில் தான் வந்து அவங்களுடைய கான்வர்சேஷன் வந்து இருந்திருக்கும். அண்டு இப்போ 3 வருஷம் கழிச்சு கிராஜுவேட் ஆனதுக்கப்புறமா நான் மாமா பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பைப்பில் வந்து கிளம்பியிருக்கு. இப்போ வந்து இவங்க கிராஜுவேஷன் ஆகி ஒரு 2-3 டேஸ் கழிச்சு டேங் வந்து பேக் டு இந்தியா வந்து கிளம்பி வந்து வராங்க. இந்த சைடு வந்து நம்ம ஜேகே பார்த்தோம் அப்படின்னாக்கா அவர் வந்து வயலில் வந்து அவர் வந்து கொஞ்சம் வேலையில் வந்து பிஸியாக இருக்கார். டேங் வந்து இப்போ நேராக கிளம்பி அவன் வந்து இந்தியாவுக்குமே வந்துட்டான். நேராக வந்து வீட்டுக்கு தான் போகிறான். ஜேகேவோட வீடு எப்படி இருக்கும்னாக்கா இந்த ஓட்டு வீடு இருக்கும்ல, பழைய காலத்து வீடு. ஸோ ஃபேமிலி எல்லாம் கூட்டு குடும்பமாக இருக்கும்போது ஒரு ஓட்டு வீடு எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். நிறையா ரூம்ஸ் வச்சு ஓட்டு வீடு தான். பட் வந்து எப்படி சொல்கிறதுனாக்கா நிறைய ரூம்ஸ் இருக்கும் அண்ட் மாடி இருக்கும். மாடினாக்கா மொட்டை மாடி பின்னாடி இருக்கும், ஆனால் முன்னாடி உள்ள இடம் வந்து ஓடு வச்சு கட்டியிருப்பாங்க. ஆனால் பின்னாடி சைடு வந்து மாடி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான வீடு அது. இந்த மாதிரி வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வீடு நல்ல பெரிய வீடு, பெரிய முத்தம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அவங்க வீடு. நேராக வந்து டேங் வந்து வேக வேகமாக வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஓடுறாரு. உள்ளே போனோடனேயுமே அவங்க வந்து வாசலில் வந்து பாட்டிலாம் உட்காந்துருக்காங்க. நேராக டேங் வந்து போயிட்டு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே டேங் வந்து போகிறாங்க. அப்போ அந்த பாட்டி வந்து யார் பாது பாட்டி, நான் தான் டயாங் அப்படின்னு சொல்ல, டயாங்கா அது ஐயோ பாட்டி என்ன தெரியல உங்களுக்கு, உங்கள் பேரை வந்திருக்கேன் பாட்டி அமெரிக்காலேன்னு. தயா நீயாப்பா, எப்படி இருக்க, எங்கே அம்மா இல்லையா? இல்லை பாட்டி, அம்மா அப்பாவும் அப்புறம் வரேன்னு சொன்னாங்க, நான் மட்டும்தான் வந்திருக்கேன். என்ன பாட்டி நல்லா இருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு டேங் விசாரிக்க, எனக்கு என்னப்பா நல்லா இருக்கேன், நீ எப்படிப்பா இருக்க, நல்லா ராசா கணக்கில் இருக்க அப்படின்னு சொல்ல டேங்க சிரிச்சுக்கிட்டு, என்ன பாட்டி மாமா இருக்கானா? யார்? ஜங்குக்கா? ஆமாம், அவன் வயல் விஷயமாக வெளியே போயிருக்கான், நீ வேணா போய் பாரு அப்படின்னு சொல்ல டேமி சிரிச்சுக்கிட்டு ஓகே ஓகே பாட்டி, நான் உனக்கு நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து அப்படியே உள்ளே போகிறாங்க. அவங்க வந்து அவங்க அத்தை வந்து சின்னஜாமி அதை கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி விடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்க, அத்தை அப்படின்னு சொல்லிட்டு டேங் நேராக ஓடி போயிட்டு அவங்க அத்தையை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. டேங் எப்படா சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்க அப்படின்னு சொல்லவும், அதுவா சர்ப்ரைஸ், மாமாங்க தோ பக்கத்தில் கொல்லையில் இருக்காங்க மாமா அப்படின்ட்டு மாமாட்டே பேசிவிட்டு கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அவன் லக்கேஜெல்லாம் அங்கேயே வச்சுட்டு, அத்தை டேங் ஜங்குக்கு எங்க அப்படின்னு கேட்க, அவனாப்பா வயலில் இருக்கான். சரி பார்க்குறேன். மழை வர மாதிரி இருக்குடா. அதெல்லாம் பரவாயில்ல, இன்னும் வரல, வரா மாதிரி தானே இருக்குது, நான் பார்த்துக்குறேன் அந்த அப்படின்னு சொல்லிட்டு டேங் இப்போ வந்து வேக வேகமாக வந்து வெளியில் வந்து ஓடுறாங்க. இப்போ டேவுடைய அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலரில் இருக்கார். ஒயிட் கலர் பேண்ட், ஒயிட் கலர் ஷர்ட்டு. ஒரு ஃபோட்டோ ஷூட்டில் டேங் போட்டிருப்பாங்க தெரியுமா, நெட்டு டைப்பில் ஒரு ஷர்ட் போட்டிருப்பாங்க, டிஷர்ட் டைப்பில். ஸோ அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒயிட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்காங்க. அவங்க ஹேர் வந்து எப்படி இருக்குனாக்கா இந்த தம்ப்லைனில் ஹேர் இருக்குல்ல, ப்ரௌன் வித் சாண்டில் கலர் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஹேர் தான் இருக்கும். ஸோ லைட்டாக லிப்ஸ்டிக் வந்து அந்த லிப் பாம் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருப்பான் பையன். இப்போ நேராக வந்து வயலுக்காக ஓடுறான். இவங்க வீட்லேருந்து வயலுக்கு போகிறதுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி ஆகும். ஸோ நேராக வந்து டேங் வந்து வயலுக்கு வந்து ஓடுறாரு. போகிற வழியிலனா தயாங்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சில சொந்தக்காரங்க இருப்பாங்க. ஸோ அவங்களும் சொல்ல எல்லாத்துக்குமே வந்து பதில் சொல்லிட்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பேசிட்டு போகிறாங்க. டயாங்குமே எல்லாத்துக்குமே பதில் சொல்லிவிட்டு அப்படியே வந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க.
ஃபைனலி அங்கே வயலுக்குமே டேங் வந்து போய் சேர்ந்துட்டாங்க. அப்போ லைட்டாக அந்த கிளைமேட்டு ரொம்ப இதாக இருக்குது. சடனாக ஒரு மழை வர கிளைமேட் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக மப்பாக இருக்குது, கொஞ்சம் இருட்டி இருக்குது அந்த இடம். இப்போது டைம் பார்த்தோன்னா ஒரு ஆஃப்டர்நூன் போல் இருக்கும், ஒரு ஒரு 12 1 மணி, ஸோ அந்த ரேஞ்ச் கிட்ட இருட்டிடுச்சு வானம். மழை வர கிளைமேட்டு, ஸோ மழை வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக ஜேகேவும் அங்கே சுற்றி சுற்றி அந்த வயல், பெரிய வயல் அது, சுற்றி சுற்றி அங்கே வந்து அந்த வரப்பை வெட்டி வைக்கிறது, ஸோ அந்த மாதிரியான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. பயிர் வந்து சேதமாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ வந்து வந்து ஜேகே வந்து தூரத்துலன்னு பார்த்துடுறாங்க. இப்போ ஜேகேவுடைய அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா, அவன் வந்து ஒரு என்ன கலரு, ஒரு ப்ரௌன் கலர், ஓகேவா, அந்த ப்ரௌன் கலரில் வந்து ஒரு ஷர்ட் போட்டிருக்காங்க. அந்த ஷர்ட் கையை வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்காங்க, ஆர்ம்ஸ் எல்லாம் செம்மையாக தெரியுது. கையில் வந்து ஒரு காப்பு மாதிரி போட்டிருப்பாங்க, கழுத்தில் வந்து ஒரு செயின் மாதிரி போட்டிருப்பாங்க, ஒரு வெள்ளி செயின் மாதிரி போட்டிருப்பாங்க. அண்ட் வந்து ஒரு வேஷ்டி கட்டியிருக்காங்க, வேஷ்டி கட்டி அந்த வேஷ்டியை வந்து மடித்து விட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காஸ்டியூமில் இருக்காங்க நம்ம ஜங்குக்கு வந்து அந்த வரப்பை வெட்டலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு கோடாரியா சம்திங், ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த வரப்பை வெட்டுறதுக்கு அப்படியே வந்து போகிறாங்க, வெட்டிகிட்டு இருக்காங்க. தூரத்துலேயும் மாமாவை பார்த்துடுறாங்க. நம்ம டயாங்கு மாமான்னு கத்திக்கிட்டே ஓடுறாங்க. மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே காதில் வந்து அது வந்து விழலை, ஏன்னா ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது, காதில் விழலை. மாமா, ஜங்குக் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டே இருக்க, அவன் காதில் விழவே இல்லை. சரி நம்மளே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே நடந்து போகிறதுக்கு வந்து ஸ்பேஸ் வச்சுருப்பாங்க, ஸோ அந்த இடத்துல வந்து ஓட்டுறாங்க. அவனுடைய பேண்ட்டெல்லாம் வந்து தூக்கிட்டு தான் போகிறாங்க. பேண்ட் மீன்ஸ் அந்த பேண்ட் ஒரு முட்டி வரைக்கும் தூக்கிட்டு அந்த மாதிரி தான் வந்து ஓடுறாங்க. மாமா அப்படின்னு கத்த ஜேகே காதில் விழுற, ஓய் மாமா அப்படின்னு கத்த. அப்போ தான் ஜேகே வந்து சடனாக திரும்பி பார்க்குறாரு. நம்ம டேங்கு தான் பிரைட் ஸ்மைலோட பைப்பில் வந்து அங்கேயும் ஓடி வருது. ஓடி வந்து நம்ம ஜேகே மேலே வந்து அப்படியே ஒரு பிக்கி பேக் ஆகிற மாதிரி குரங்கு குட்டி மாதிரி முன்னாடி போய் இருக்கிறாங்க. சடனாக வந்து டேங்க் வந்து அப்படியே ஜேகே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணோன்னையுமே கொஞ்சம் ஒரு ஸ்டெப் வந்து பைப்பில் பேக்கில் போயிடுச்சு. இருந்தாலும் டேங்க் வந்து கீழே விடலை, டேங்க் வந்து பிடிச்சிக்கிட்டாங்க. ஏய் டேங் எப்போ வந்த, மாமா மிஸ்யூடா மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவுடைய ஃபேஸ் ஃபுல்லாக டேங் வந்து கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஜேகே வந்து ஏய் போதும் இங்கே எல்லோரும் ஆளுங்க இருக்காங்கடா, இது வயல்றா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, உன்னுடைய ஹக்கு, உன்னுடைய கிஸ்ஸு, ஒன்றை எல்லாத்தையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. சரி வேணும் பண்ணிட்டு போகிறான்னு சொல்லிட்டு ஜேகே கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்காங்க. ஃபைனலி ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு லிப்பில் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக அப்படின்ட்டு நம்ம டேங்கை கிஸ் பண்ணிவிட்டு லவ் யூ மாமா, மிஸ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்ல, ஜேகே வந்து சிரிச்சுக்கிட்டு, இங்கே பாரு சுற்றி எல்லோரும் நம்மளை தான் பார்க்குறாங்க, யார் நம்மளை பார்த்தா என்ன, எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை மாமா, நீ எப்படி இருக்க, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க. டேங் வந்து சடனாக கீழே இறங்கிட்டு, என்னை பாரு நான் எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேனா அப்படிங்கிற மாதிரி காட்டேன். ஜேகே சிரிச்சுக்கிட்டு அழகாக இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேங்குமே வந்து தேங்க்யூ என்ன பண்ணுறீங்க மாமா அப்படின்னு சொல்ல, இல்லைப்பா மழை வர மாதிரி இருக்குல்ல, அதனால தான் வந்து வரப்பு வெட்டிகிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா என்ன, இல்லை டேங்க் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்ல, அப்போ வந்து சடனாக வந்து மழை வந்துடுது. டேங்கு நீ அந்த அந்த கூரை வெட்டிக்கிட்டு போய் இல்லை, நான் இதை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோம். டேங்கு வந்து பரவாயில்ல நான் இங்கேயே நிற்கிறேன் மாமா, மழை பெய்யுறா இப்போ தான் நீ வந்திருக்க, அந்த கிளைமேட் ஒத்துக்காது, அதெல்லாம் எனக்கு ஒத்துக்கும், நீ முடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்ல எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. பட் வந்து டேங்க் கேட்க மாட்டான். அதனால் ஜேகே வந்து அந்த வரப்பை வெட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு தான் அது வந்து முடியுது. வந்து நல்லா மழையை என்ஜாய் பண்ணிருக்காங்க. ஜேகே அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அந்த எல்லாத்தையும் வெட்டி முடிக்கிறாங்க. வெட்டி முடிச்சுட்டு இப்போ வந்து அங்கே மழை தான் ஆல்ரெடி பெய்யுதில்ல, இருந்தாலுமே அந்த பம்பு செட்டுக்கிட்டே போயிட்டு அவங்க கை கால்லாம் வாஷ் பண்ணிவிட்டு போகலாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் நடந்து போகிறாங்க. மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. ஸ்ட்ரீட் 2 பேரும் நனைஞ்சிக்கிட்டே போகிறாங்க. வந்து ஜேகே கிட்டே நிறைய பேசிட்டு வரான். மாமா வந்து உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, ஃப்ளைட்டில் வரும்போதெல்லாம் உன்னை பற்றி தான் நினச்சிட்டே இருந்தேன் தெரியுமா, எப்படா இங்கே வரும், எப்படா எனக்கு எக்ஸாம் முடியும், எப்படா லீவ் கொடுப்பாங்க, எப்படா வருவோன்னு அப்படி இருந்துச்சு எனக்கு. ஃபைனலி நான் வந்துட்டு ஒன்று பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக பேசிட்டு வரான். ஆக்சுவலி அந்த வந்து கோவமாக இருந்திருப்பான் ஜேகே மேலே. ஜேகே அதை நினச்சி சிரிச்சுட்டு என்னை பார்த்து அவன் கோவம் சுத்தமாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்குள்ளே நினச்சிட்டு அவனுமே வந்து டேங்குடைய கையை பிடிச்சி அழைச்சிட்டு வரான். இவர் 2 பேரும் தொப்புறம் நனைஞ்சு வீட்டுக்கு வரோம். ஜேகேடைய அம்மா, என்ன ஜங்குக்கா இது, என்ன அவங்க இங்கே என்ன சின்ன பசங்களா நீங்கள் 2 பேரும், மழை விட்டோன்னே உனக்கு வர வேண்டியது தானே, இல்லைன்னா கொடை பிடிச்சிட்டு வர வேண்டியது தானே, ஏன்ட்டு இப்படி நனைஞ்சிட்டு வரீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் வந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே அவங்க அம்மா வந்து டவல் எடுத்து கொடுக்குறாங்க. 2 பேருமே வந்து டவலில் வந்து துவட்டிக்கிறாங்க. டேங்க் நீ போய்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உனக்கு ஃபுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சாப்பிடு. சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரூமுக்கு போயிட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே வராங்க. இப்போ எப்படி இருக்கானாக்கா, ஒரு ஒயிட் கலரில் ஒரு டிஷர்ட்டும் ஷார்ட்ஸும் பிளாக் கலர் ஷார்ட்ஸ் வந்து போட்டிருக்காங்க நீஸ் வரைக்கும். அவனுடைய ஹேர் வந்து இப்போ வந்து
வெட்டாக இருக்கிறதுனால இன்னும் முழுசாக காயல. அப்போ அவனோட ஃபேஸ் ஃபுல்லாக அப்படி ஒட்டி ஒட்டி தான் இருக்குது. கொஞ்சம் ஹேர் கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும் பைப்பிள்ளைக்கு. ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டி ஒட்டி இருக்கும். இப்போ வந்து நேராக வந்துட்டு உட்காடுறாங்க. அவங்க அத்தையும் வந்து சாப்பாடு போடுறாங்க. மாமா அங்கே வருவாண்டா, மாமா வருது சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சரி அப்படிங்கிற மாதிரி இப்போ கொஞ்சம் நேரம் ஆகுது. ஜேகேயுமே வந்து வராங்க. அவனுமே வந்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அவனுமே வந்து ஒரு வேஸ்ட் ஒன்று கட்டிட்டு ஒரு நார்மலான ஒரு டிஷர்ட் மாதிரி போட்டுட்டு அவனுமே இப்போ வந்து கீழே இறங்கி வராங்க. சாப்பிட்ல டேங்க் நீ வாமா வாமா மாமா ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு டேங்கும் ஜேகேவும் அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு மாமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மாமா அப்படின்னு சொல்ல பேசலாம் டேங்க் அப்பா இருக்கார் அதெல்லாம் முடியாதுவா பேசலாம் அப்படி சொல்லிட்டு ஜேகே கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இங்கே வந்து ஜேகேவோட அப்பா ஆக்சுவலி சிரிச்சிட்டு தான் இருக்காது. அதை பார்த்துட்டு ஜேகேடைய அம்மா எங்கே அது அப்படின்னு சொல்லவும் ஜேகேடைய அப்பாவும் நானும் அதை தான் யோசிக்கிறேன் பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகேடைய அம்மாவுக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது. சரி அப்படிங்கிற மாதிரி விட்டுடுறாங்க. இப்போ வந்து ஜேகே வந்து டேங் வந்து ஜேகே வந்து மாடி அழைச்சிட்டு போயிருப்பாங்க. நேராக அவனோட ரூமுக்கு தான் அழைச்சிட்டு போயிட்டு மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அகைன் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜேகேயுமே வந்து பேக் ஹக் பண்ணிவிட்டு என்ன ஆச்சு டேங் 3 வருஷம் மாமா 3 வருஷம் அவனை பிரிஞ்சு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? அது எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ மட்டுமாடா கஷ்டப்பட்டேன் நானும் தான் அப்படி சொல்லிட்டு அவனுமே வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. மாமா இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுமாம்மா இன்னும் மாமா சரி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டைட்டாக வந்து நம்ம டேங் வந்து ஜேகே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ் அந்த ஹக்குக்குள்ளேயே டேங் இருக்காங்க. இப்படி எனக்கு கடைசி வரைக்கும் இருக்கணும் போல் இருக்குமாம்மா அப்படின்னு சொல்லவும் இருக்கலாமே. அப்போட்டே அந்த ஹக் பிரேக் பண்ணிட்டு மாமா சொல்லு டேங் மாமா சொல்லுடா கல்யாணம் பண்ணிக்கலாமா பண்ணிக்கலாமே மாமா நான் சீரியஸாக கேட்குறேன். எனக்கு படிப்பு முடிஞ்சிடுச்சு. எனக்கு 20 வயசு ஆகிடுச்சு மாமா. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? தயாங் நிஜமாக தான் சொல்கிறியா என்ன? நான் சீரியஸாக கேட்குறேன். இதுக்கு மேலேனா என்னால் ஒன்றும் பிரிஞ்செல்லாம் இருக்க முடியாது. ஆல்ரெடி 3 வருஷம் பிரிஞ்சிருந்தது போதும். நம்ம சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கலாமா ப்ளீஸ். இதுக்கப்புறம் அப்பா வந்து அவருடைய கம்பெனியை டேக் ஓவர் பண்ண சொல்லுவார் மாமா. எனக்கு அதுக்கான வேலையிலேயே எனக்கு டைம் போயிடும். நம்ம சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கலாமே. என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாக்கா அப்பா உன்னுடைய கம்பெனியை டேக் ஓவர் பண்ண சொல்ல மாட்டாங்களா என்ன? அது சொல்லுவாங்க. நம்ம அங்கேயும் இங்கேயும் போயிட்டு போயிட்டு வருவோம். எனக்கு அந்த கம்பெனியில் வேலை இருக்கும்போது நாங்கள் போவேன். அப்புறம் நான் இங்கே வருவேன். உன்னையும் அழைச்சிட்டு போவேன். அங்கேயும் ஒன்று அழைச்சிட்டு இங்கே வருவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும் மாமா. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி என் அப்பா இங்கேயும் தங்க விட மாட்டார். உன்னை அங்கே அழைச்சிட்டு வரவும் பர்மிஷன் கொடுக்க மாட்டார். இதே கல்யாணம் ஆகிடுச்சுன்னா நான் எப்போ வேணாலும் இங்கே வரலாம், நீ எப்போ வேணாலும் அங்கே வரலாம், நம்ம ஒன்றா இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம் மாமா. கல்யாணம் பண்ணிக்கலாமே ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல ஜேகே வந்து சிரிச்சிட்டு பண்ணிக்கலாம். பட் ஒரு 10 டேஸ் கழிச்சு பண்ணிக்கலாமா? அது என்ன 10 டேஸ் உடனே பண்ணிக்க முடியாதா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குடா, அதனால தான் அதெல்லாம் முடியட்டும் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்படின்னு சொல்ல டேமி வந்து சரி அப்படிங்கிறாங்க. ஆனால் மாமா கிட்டே பேசு அப்படின்னு சொல்லவும் சரி நான் அப்பா கிட்டே பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே வந்து கீழே வராங்க. கீழே வந்தோடனே அவங்க அப்பா வந்து ஜங்குக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். நானும் உங்ககிட்ட பேசணும்ப்பா. சரி உட்காரு. டேங் எங்க? தோற்கி மாமா உட்காருப்பா அப்படின்னு சொல்லவும் 2 பேரும் வந்து அப்படி வந்து உட்காடுறாங்க. நாங்கள் 2 பேரும் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். என்ன அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பார்க்க உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது 2 பேர் உங்கள் 2 பேருக்கும் இது சம்மதம் தானே அப்படின்னு கேட்க அப்போ டே வந்து சிரிச்சிட்டு மாமா நீ ரொம்ப ஸ்வீட் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்பா பக்கத்தில் போய் உட்காந்துட்டு ஏன் டேங்க அப்படி சொல்கிறேன்? ஆமாம் நானும் மாமா லவ் பண்ணுறோம். நானும் மாமா கல்யாணம் பண்ணிக்கலாங்கிறத உங்ககிட்ட பேசலாம் தான் 2 பேரும் இப்போ வந்தோம். நீங்களும் அதே விஷயத்தை சொல்கிறீங்க. எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? லவ் யூ மாமா அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து ஜேக்கோடைய அப்பா கண்ணத்தை பிடிச்சிக்கல. சரிடா அதுக்குன்னு பிடிச்சிக்கல அது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேக்குமே ஹாப்பி ஜேகேக்குமே ஹாப்பி. இங்கே வந்து டேங் அப்பா வந்து அவங்க தங்கச்சிக்கு அதாவது ஜேகே அப்பா வந்து டேங்குடைய அம்மாவுக்கு வந்து கால் பண்ணி விஷயத்தை சொல்கிறாங்க. இதில் 2 பேருக்கு அப்ஜெக்ஷன் கிடையாது. பிகாஸ் வந்து இவங்க லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து டே அப்பாவுக்கும் தெரியும் அம்மாவுக்கு தெரியும். அதனால் சரி அப்படின்றாங்க. சரி நீங்கள் 2 பேரும் வந்து எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்தியா வாங்க 10 டேஸ் கழிச்சு கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அவங்களுமே வந்து ஓகே அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து அப்படியே வந்து நைட்டு போல் ஆகுது. டேங்கு ஜேகேவும் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஹக்கு கிஸ்ஸு இதை தாண்டி அவங்க ஃபர்தராக எந்த ஒரு விஷயத்துக்கும் போக மாட்டாங்க. ஹக் பண்ணுவாங்க. அதுவும் வந்து ஜேகே பண்ண மாட்டாங்க. டே பண்ணுற வேலை தான். இந்த மாதிரி ஒரு மாதிரி ஹாப்பியாக அவங்களுக்கு வந்து அந்த அந்த டேஸ் வந்து அப்படியே வந்து அந்த டே வந்து போயிட்டு இருக்குது. 2 டேஸ் கழித்து நம்ம ஜேகேவுடைய டேங்குடைய அப்பா அம்மா வந்து இந்தியாவுக்கு வந்து வராங்க. இந்த 2 டேஸில் வந்து நம்ம ஜேகே டேங் வந்து கொஞ்சம் போரிங்காக இருந்திருக்கும். ஏன்னா வந்து வயலில் வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்து போயிடுவார். கல்யாணத்துக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்து அந்த வேலைக்கு வந்து போயிட்டார். ஒரு ஒரு எப்படி சொல்லுவோம் ஒரு 5-6 டேஸ் வந்து அந்த வேலையிலே கொஞ்சம் பைப்பில் பிஸியாக இருக்கா. ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா காலையிலே நேரத்தோடு போயிடுறது. அப்புறம் நைட்டு கொஞ்சம் ஒரு 8 மாதிரி வருது. நம்ம டேங் வந்து இப்போ கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் தான் இருக்காங்க. ஏன்னா அவனுக்கு வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாமல் தான் இருக்காங்க. இருந்தாலும் அப்பப்போ வந்து பேசுகிறது பேச்சு அதெல்லாம் இருக்குது. பட் மற்றபடி ரொம்ப இதாக இல்லை.
அப்போது ஒன் ஃபைன் டே வந்து டே உட்காந்து ஒரு ரூமில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ டே வந்து பந்தக்கால் அதெல்லாம் வந்து அவங்க வீட்டில் வந்து நட்டுட்டாங்க. பந்தக்கால் நட்டுட்டதா வெளியில் வெளியூருக்கு நான் போகக்கூடாதுல்ல. ஸோ பந்தக்கால்லாம் நட்டுட்டாங்க, சாமிலாம் கும்பிட்டுட்டாங்க, எல்லாம் செஞ்சுட்டாங்க. இப்போ வந்து ஒரு 1 வீக் ஆகிடுச்சு. ஜேகேக்கு வந்து வயலில் உள்ள வேலைகள் அது எல்லாமே வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ கல்யாணத்துக்கான வேலைகளை வந்து அவன் பார்த்துட்டு இருக்கான். ஜேகே டேங் வந்து இப்போ வந்து ரூமில் வந்து உட்காந்துட்டு அப்படியே ஜன்னல் வெளியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே ஏதோ யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம் வந்து டயாங் அப்படின்னு வர, ஆ ஆ சொல்லுவாம்மா, என்ன கீழே ரொம்ப நேரமாக ஆளை காணும். ஒன்றும் இல்லை மாமா, இங்கே உட்காந்துருந்தேன் நான் ஏதோ யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டேன். அப்படியே நான் யோசனை ஏச்சாலத்துக்கு அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்து உட்கார. அப்போ டே வந்து ஜேகே கை பிடிச்சிட்டு, மாமா சொல்லு, ஐம் சாரிடா, எதுக்கே பொண்டாட்டி இப்போ சாரி கேட்குறா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுவும் மாமா நான் உன்னை புரிஞ்சிக்காமல் உன்னை நிறைய திட்டியிருக்கேன்ல, அதுக்கெலாம் சாரி. என்ன திடீர்னு சாரி? அது ஒன்றும் இல்லை மாமா, உனக்கு இங்கே எவ்வளோ வேலை இருக்குது, அதை நான் இங்கே வந்து பார்த்த பிறகு தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. ஆனால் நீ சரியாக பேச மாட்ற, எதுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்ற, என்னை பார்க்க வர மாட்டேன்னு உன் மேலே எவ்வளோ கோவப்பட்டேன். ஐம் சாரி மாமா, இங்கே வந்து இந்த ஒரு வாரத்துலேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு நீ எவ்வளோ பிஸியாக இருக்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. நான் காலேஜ் போயிட்டு வரதை விட நீ அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாமா. ஆனால் இதெல்லாம் நான் புரிஞ்சுக்காமல் உன்னை நான் நிறைய திட்டிருக்கேன்ல. ஐம் சாரி மாமா. ஐயோ, எப்போவுமே பொண்டாட்டி புருஷன்கிட்ட சாரி சொல்லக்கூடாது. ஜேகே டேங் சிரிச்சிட்டு, லவ் யூ மாமா அப்படின்னு சொல்லும். ஜேகே சிரிச்சிட்டு, லவ் யூ டோட்டா பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு டேங்குடைய ஃபோஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறாங்க. அப்போது டேங்குடைய அம்மா வராங்க அப்படின்னு சொல்ல, ஜேகே வந்து அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அது கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் சே நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை அத்தை, சும்மா தான் பேசிட்டு. சரி, டேங்க்கு நலங்கு வைக்கணும், ஸோ அதனால் போகலாம் அத்தை அப்படின்னு சொல்லவும், இப்போ டேங் வந்து ஒயிட் கலர் அவுட்ஃபிட்டில் இருக்காங்க. ஜேகேமே ஒயிட் கலரில் வேஷ்டி ஷர்ட்டில் தான் இருக்காங்க. இப்போ 2 பேரும் கீழே வராங்க. டேக் வந்து அந்த மஞ்சள்லாம் பூசி அந்த நலங்கெல்லாம் வந்து வைக்கிறாங்க. ஜேகேக்குமே ஆஷிஷுவல் வைக்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் அப்படிலாம் அதெல்லாம் வந்து முடியுது. அன்றைக்கி நைட்டு செம்ம டயர்டாக படுக்கிறாங்க. இன்னும் 2 டேஸில் வந்து மேரேஜ். நெக்ஸ்ட் டேயும் மேரேஜ் டியூட்டி வேலை போயிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் அந்த மேரேஜ் அப்படிங்கும்போது இது பெரிய வீட்டு மேரேஜுக்கும் போது அந்த வேலைகள்லாம் போகும்ல. ஸோ அந்த மாதிரி வேலைகள்லாம் போயிட்டு இருக்குது. ஃபைனலி மேரேஜுமே வந்து மேரேஜுக்கான அந்த டேயுமே வந்துடுச்சு. ஃபைனலாக வந்து 2 பேருக்கும் வந்து மேரேஜ் ஆகுது. ஜேகே வந்து டேங்க் வந்து ஒரு செயின் மாதிரி வந்து போடுறாங்க. அங்கே எல்லாருமே அந்த மேரேஜை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஜேகே வந்து டேங்க் வந்து கழுத்தில் வந்து செயின் மாதிரி வந்து போடுறாங்க. டேமே வந்து சிரிக்கிறாங்க. டேங்குடைய காலில் வந்து வளையல் மாதிரி சின்னதாக ஒரு ரிங் போடுறாங்க. மெட்டி மாதிரி இல்லாமல் வளையல் மாதிரி காலில் வந்து போட்டு விடுறாங்க. டேமே வந்து அதை பார்த்து லைட்டாக வந்து ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜேகே வந்து ஃபைனலாக டேங்குடைய ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறாங்க. ஜேகேக்கு பயங்கர ஹாப்பி, டேங்க்கு பயங்கர ஹாப்பி. 2 பேரும் அக்னியை சுற்றி வலம் வராங்க. ஸோ எல்லாமே வந்து ஃபைனலி வந்து முடிஞ்சிட்டு எல்லாம் முடிஞ்சது. டேங் வந்து அப்பப்போ ஜேகே போட அந்த செயினை கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். அந்த செயினை பார்த்து பார்த்து அவன் வந்து ஸ்மைல் பண்ண ரொம்ப நாள் ஆசை நிறைவேறிடுச்சுல டேங்க்கு. ஸோ அவ்வளோ ஹாப்பியாக இருக்கான். இவன் வந்து ஃபர்ஸ்ட் நைட் ரூமில் வந்து நம்ம ஜேகே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. டேங் வந்து கீழே வந்து மில்கெலாம் வந்து ரெடி பண்ணி மேலே எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஜேகே வந்து டேங் வந்து டோர் ஓப்பன் பண்ணவும் ஜேகேக்கு வந்து ஒரு கால் சடனாக வருது. ஜேகே வந்து அந்த ஃபோனை பார்த்துட்டு அப்படியே அந்த கால் வந்து அட்டன் பண்ணுறாங்க. டே உள்ளே வந்தோடனே வா அப்படிங்கிற மாதிரி கை காட்டுறாங்க. டேங் உள்ளே வந்து டோர் லாக் பண்ணிட்டு ஜேகே பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. ஜேகே அந்த மில்க் வாங்கி வச்சுட்டு உட்கார் அப்படிங்கிற மாதிரி பேட் பண்ணுறாங்க. ஜேகே டேங் வந்து உட்காராங்க. இப்போ அந்த காலில் சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லுவோம். அது ஜங்குக் தம்பி, அது ஒரு பிரச்சனை மில்லில். என்ன பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அது ஒன்றும் இல்லை, அந்த கந்தசாமியோட ஆளுங்க மில்லில் வந்து பிரச்சனை படுறாங்க. அவனுங்களுக்கு இப்போ என்ன தான் வேணுமா, அது ரொம்ப இது பண்ணிட்டு கிடக்காங்க ஐயா, உங்களால் உடனே வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, சரி வை நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணுறாங்க. காலை கட் பண்ணிட்டு டேங்கை பார்க்குறாங்க. டே என்னாச்சு மாமா அப்படின்னு கேட்க, அது மில்லில் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்ல, என்ன பிரச்சனை, அது அது வந்து கந்தசாமின்னு ஒருத்தன் மில்லில் பிரச்சனை பண்ணிட்டுருக்கான். கந்தசாமி அதான் அன்றைக்கி வயலில் ஒன்று ஒருத்தன் பார்த்தான் பாரு அப்படின்னு சொல்ல, டே வந்து ஒரு இன்சிடென்ட் யோசிச்சு பார்க்குறாங்க. டேங்கு ஃபர்ஸ்ட் டைம் ஜேகே பார்க்க வந்திருப்பாங்கள அந்த மலையில். அப்போ கூட அவங்க மலையில் வந்து டேங் வந்து ஜேகே வரப்பு வெட்டிகிட்டு இருப்பாங்க. டேங்கு மலையில் ஆட்டை போட்டுட்டு இருப்பாங்கல்ல. அந்த டைம் வந்து டேங்க் மலையில் ஆட்டை போட்டுட்டு இருக்கும்போது அவனோட ஷர்ட் வந்து ஒரு நெட்டு டைப் ஷர்ட்டுங்கிறதுனால தண்ணியில் நனைஞ்சி அவள் பாடியோட ஒட்டி இருக்கும். அந்த சைடு வந்து கொடை பிடிச்சிட்டு அந்த கந்தசாமியும் அவனுடைய அடையாளம் வந்து போயிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ வந்து டேங் வந்து டீஸ் பண்ணுற மாதிரி கந்தசாமி வந்து பேசிட்டு போயிருப்பாங்க. அது வந்து டேங்க் வந்து புரிஞ்சிருக்காது. கோழி செம்ம நாட்டுக்கோழியாக இருக்கே, இல்லை வெளிநாட்டு கோழி மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி நக்கலாக பேசிட்டு போயிருப்பாங்க. அது வந்து டேங்க் வந்து புரிஞ்சிருக்காது. ஜேகேக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஜேகே வரப்பு வெட்டிகிட்டே அந்த கந்தசாமியை பார்த்து முறைச்சிருப்பாங்க.
கந்தசாமி வந்து என்னைக்காவது ஒரு நாள் அந்த கோழியை அடித்து குழம்பு வைக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே வந்து போயிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இடையில இடையில குடைச்சல் கொடுத்துருப்பாங்க. அது வந்து டேங் வந்து ஜேகே வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த பையன் அவன் தான் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஜேகே டேங்க் வந்து ஹார்ட் ஒரு மனசு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. மாமா எனக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, நீ போவாத அப்படின்னு சொல்ல டேவுடைய ஃபேஸ் டல்ல ஒன்றுமே. ஜேகே இல்லை இல்லை டேங் நான் போகல, அது வேறு யாரையாச்சும் விட்டு, சரி நான் வேறு ஆளை விட்டு என்னென்னு பார்க்க சொல்கிறேன் ம் அப்படின்னு சொல்லுவோம். ஜேகே வந்து வேறு ஆளுக்கு கால் பண்ணி அதை கொஞ்சம் போய் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜேகேமே வந்து ஓகே நான் வேறு ஆள்கிட்ட சொல்கிறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லுவோம். டே வந்து ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜேகே வந்து டேங்கை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு இப்போ ஜேகே டேங்குடைய ஹெட் வந்து ஜேகேடைய செஸ்ட்டில் இருக்குது. 2 பேர் ஹக் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. மாமா மாமா சொல்லு டேங், ஐ லவ் யூ டூடா அப்படின்னு சொல்ல, மாமா அது வந்து சொல்லு என்ன வேணும் என் பொண்டாட்டிக்கு. ஜேகே டேங் அப்படியே நிமிந்து உட்காந்துட்டு ஜேகேவுடைய நெக்கை சுற்றி ஹேண்டை போட்டுக்கிறாங்க. இப்போது டேங்குடைய அவுட்ஃபிட் எப்படி இருக்குனாக்கா, அவங்க வந்து ஒரு நார்மலாக ஒரு ஷார்ட்ஸும் ஒரு ஸ்டார்டிங்கில் போட்டிருப்பாங்களோ ஒரு நெட்டு டைப் டிஷர்ட்ஸும் அந்த மாதிரி நெட்டு டைப்பில் தான் வந்து இப்போவுமே வந்து போட்டிருப்பாங்க. உள்ளே ரிவீலாக இருக்கும், மேலே நெட் டைப்பில் பிளாக் கலரில் போட்டிருப்பாங்க. இப்போ வந்து ஜேகே டேங் எழுந்திரிச்சு ஜேகேவுடைய 2 பக்கமும் லேகை போட்டுட்டு, மாமா சொல்லு என்ன கேட்டாலும் கிடைக்குமா, என் டேங் என்ன ஆசைப்பட்டாலும் கிடைக்கும், என்ன வேணும் என் பொண்டாட்டிக்கு, இந்த பொண்டாட்டிக்கு அவனோட புருஷன் தான் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து டேங் வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜேகேமே வந்து பேக் கிஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் கிஸ் எல்லாம் அப்படியே ஹீட்டப் ஆகி அப்படியே A to Z அதெல்லாம் வந்து அப்படியே வந்து முடியுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம டே வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பினஸோட அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே நம்ம ஜேகே பயப்பில் வந்து டேவுடைய ஸ்டொமக்கில் வந்து படுத்திருப்பாங்க. பெட்ஷீட் வந்து கவராக இருக்கும், ஸ்டொமக் மேலே ஹெட் வச்சுட்டு வந்து படுத்திருப்பாங்க. ஜேகே டேங் வந்து அந்த பெட்ஷீட்டை வந்து விளக்கிட்டு பார்க்குறாங்க. அவன் க்யூட்டாக குழந்த தூங்கிட்டு இருக்குது. அதை பார்த்துட்டு ஜேகே டேங்கை லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு, எனக்கு குழந்தை தான் மாமா அப்படிங்கிற மாதிரி கிள்ளி மொத்த போடுறாங்க. அப்போ வந்து ஒரு கால் ஒன்று வருது ஜேகே ஃபோனுக்கு தான். ஜேகே யார் அப்படின்னு சொல்ல, யாருன்னு சொல்லிட்டு சினுங்கவும் அது டேங்குடைய ஸ்டொமக்கில் ஒரு மாதிரி கிச்சு பண்ணுற மாதிரி இருக்குட்டு, ஐயோ மாமா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது எந்திரி அப்படின்னு சொல்லவும் ஜேகே வந்து லைட்டாக ஸ்மெல் பண்ணி எந்திரிச்சு அப்படியே ஸ்டொமக் பார்த்துட்டு ஸ்டொமக்கில் பச்சக்குன்னு ஒரு கிஸ் பண்ணுறாங்க பண்ணிவிட்டு, ஐயோ மாமா அப்படின்னு சொல்லவும் ஜேகே அப்படியே எழுந்து டேவுடைய லிப்ஸில் வந்து கிஸ் பண்ணிட்டு, மார்னிங் கிஸ் அப்படின்னு சொல்ல, மாமா நீ முன்ன மாதிரிலாம் இல்லை மாமா, நீ ரொம்ப மோசம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த மாமா மோசம்னு உனக்கு இப்படி தான் தெரியுமா, இப்போ தான் தெரியுமா என்ன அப்படின்னு கேட்க, ஃப்ராடு மாமா நீ சரியான பர்வர்ட் தெரியுமா அப்படின்னு சொல்ல, அகெயின் வந்து யாரை பார்த்து பர்வர்ட்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து டேங் வந்து அகெயின் வந்து கிஸ் பண்ண போக, அப்போ அகெயின் கால் வருது. அந்த கால் அட்டன் பண்ண மாமா ரொம்ப நேரம் அடிக்குது, சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து கால் அட்டன் பண்ணுறாங்க. அதில் கேட்ட நியூஸை கேட்டோடனே ஜேகேக்கு வந்து செம்ம ஷாக்காக இருக்குது. டேங் வந்து ஜேகே ஷாக் ஆனதும், என்னாச்சு மாமா, அது இல்லை பிரச்சனைன்னு சொன்னல, ஆமாம் என்னாச்சு. அப்போது ஜேகே வந்து லைட்டாக ஸ்மோக் பண்ணிட்டு, அந்த கந்தசாமி வந்து மில்லில் பிரச்சனை பண்ணாங்க, நான் நைட்டு ஒருத்தன்ட்ட கால் பண்ணி சொன்னேன், அவன் கந்தசாமியோட கதையே முடிச்சிட்டான்டா அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க மாமா, ஆமாம் அவன் மில்லில் உள்ள எல்லாத்தையும் எரிக்கிறதுக்கு தான் வந்திருக்கான். ஸோ அதை தெரிஞ்சு என்னுடைய ஆள் ஒருத்தன் அவனுடைய கதையை முடிச்சிருக்கான், இப்போ அவன் ஜெயிலில் இருக்கான். ஸோ நான் போயிட்டு என்ன எதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, மாமா அது பாரு நான் போயிருந்தாலும் எதுவும் ஆயிருக்காது அப்படிங்கிற மாதிரி ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ நீ போறியா, ஆமாம் எனக்காக தானே அந்த பையன் இப்போ ஜெயிலில் இருக்கான், அவனை போய் நான் தானே பேசி என்னென்னு பார்த்து அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்ல, டேங்குமே வந்து சிரிக்கிறாங்க. ஜேகேமே வந்து அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு போயிடுறாங்க. டேங் வந்து பெட்டில் தான் வந்து படுத்துருக்காங்க. ஜேகே போயிட்டு அவனுடைய ஷர்ட்டு வேஸ்ட்டு எல்லாத்தையும் கட்டிட்டு டேங்குடைய ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு, பார்த்தேரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டோர் கிட்டே வந்து போகிறாங்க. அப்போ டேங்கு ஒய் மாமா, அப்போ ஜேகே திரும்பி பார்க்குறாங்க, என்ன லவ் யூடா அப்படின்னு சொல்லும். ஜேகே சிரிச்சிட்டு ஓடி வந்து டேங்கோடைய லிப்ஸில் கிஸ் பண்ணிட்டு, லவ் யூ டோடி செல்லும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேயுமே வந்து போகிற ஜங்குக்கு பார்த்து லைட்டாக ஸ்மெல் பண்ணுறாங்க. சொல்லதாண்டா இந்த ஒன் ஷாட் இதோட முடியுதுடா, இது நான் அவசரத்தில் யோசித்த ஒன் ஷாட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து எஃப்எஃப் போடுறேன்டா. ஓகே, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுனால தான் இந்த ஒன் ஷாட் வந்து ஆக்சுவலாக வந்து மேக் பண்ணேன். ஒரு மாதிரி ஹாப்பியாக போவோமேன்னு சொல்லிட்டு தான் மேக் பண்ணேன்டா. ஸோ சூன் வந்து ஒரு எஃப்எஃப் வந்து வருதுடா, கொஞ்சம் மாஃபியா டைப்பில், அதே மாதிரி இல்லாமல் ரொம்ப லவ்லியாக
ரொம்ப ரகடாக எந்த சீன் இல்லாமல் ரொம்ப லவ்லியான சீன்ஸ்லாம் வருது. ஒரு எஃப்எஃப்ல வரும். ஸோ மறக்காமல் அதெல்லாம் பார்க்கணுன்னாக்கா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச். லவ் யூ ஸோ மச் பேப்ஸ். ஓகே, பாய்.